விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்திருக்கிற ஒரு 6 ஏக்கரா தோட்டங்க, ஊரடி தோட்டம். இப்போ நீங்கள் பார்த்தது தார் ரோடுங்க, பஞ்சாயத்து தார் ரோடு. தார் ரோட்டிலிருந்து இதோட தார் ரோடு முடிஞ்சிருது. இதுக்கு மேலே வந்து மெட்டல் ரோடு, பஞ்சாயத்து மெட்டல் ரோடுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோயில் வேலையாகிட்டு இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் ஊர். காடு வந்து நாம் பார்க்க வந்த காடு ஊர் ஒட்டியே இருக்குதுங்க. இந்த டிரான்ஸ்பாரத்துலேருந்தே காடு ஸ்டார்ட் ஆகிக்குது. இப்போ இந்த காட்டினுடைய அக்னி மூலையிலிருந்து நாம் போகிறோங்க. இதிலிருந்து நேராக வந்து ஊர் ஒட்டியே வந்து நேராக போகுது. அந்த கடைசி அந்த கரடு மாதிரி அந்த பனை மரமெல்லாம் பார்க்குறீங்க இல்லைங்க, அதுதான் குபேர மூலை. குபேர மூலை கட் ஆகலை. நான் உங்களுக்கு இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே போக முடியாதுங்கிறதுனால ரோட்டிலிருந்தே உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். நம்ம இப்போ வந்து தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க. காடு எந்த கிராஸும் இல்லைங்க, எல்லாம் நேராக இருக்குது. வாங்க, இது என்னது? இது செடி தக்கப்பூடு இப்போ விதைச்சிருக்கிறாங்க. இது வந்து ஒரு எருவுக்காக, காட்டுக்கு வெள்ளாமைக்கு, அடுத்து வெள்ளாமை போடுறதுக்கு உரத்துக்காக தக்கப்பூடு போட்டிருக்கிறாங்க. இந்த தக்கப்பூடு தெரியுதுங்கள, இது முழுசும் சேர்ந்தது தான். காடு வந்து கிழக்கு செருவு காடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காடுங்க. இந்த கரும்பு காடு கிடையாது, இந்த வாழைக்காடு. இதுவும் சேர்ந்தது தாங்க. முதல்ல எந்த ஊரில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறேங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் குருவரெட்டியூருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. பாருங்கள், இந்த வாழையெல்லாம் வந்து எல்லாம் சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. இந்த தடம் பார்த்திங்கன்னா சொந்த காட்டுக்குள்ளேயே அவங்க போட்டுக்கிறாங்க. இது தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு 2 போர் இருக்குதுங்க. மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 10 HP சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க. இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலைங்க. ஜலமூலைக்கு இப்போ மூலையிலே வந்து பார்த்திங்கன்னா கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம கிணத்தை பார்க்கலாம். பாருங்கள், கிணத்துல தண்ணி மேலேயே இருக்குது. இல்லை பாம்பேரி கட்டிக்கிறாங்க, இல்லை சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. கிணறு நல்லா இருக்குது. வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜலமூலையில் கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. வீடு அந்த பக்கம் போங்க. இந்த தோட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீடும் இருக்குதுங்க. அந்த காட்டுக்காரர் வீடு உள்ளே அமைஞ்சிருக்குது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த பக்கத்து ஏரியாலெல்லாம் மண் வந்து செம்மண் தாங்க. நீங்கள் வாழைக்காட்டுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு வந்து செம்மண் தெரியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி கட்டி பாசம் முடிச்சிருக்குது. அந்த பஞ்சாயத்து மெட்டல் ரோட்லேருந்து நேராக கிணத்துக்கு வரைக்கும் போகிறதுக்கு இதில் நேராக தடம் அவங்க சொந்த காட்டுக்குள்ளே போட்டுருக்குறாங்க. மறுபடியும் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க காட்டுக்குள்ளேயே தடம் போட்டுருக்குறாங்க. இந்த வழியாக வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க காட்டுக்குள்ளே சொந்த தளத்தில் போட்டு வச்சுக்கிறாங்க. சொந்த காட்டுக்குள்ளே தடம் போட்டிருக்கிறாங்க. தென்னை மரம் வந்து அதிகமாக இல்லைங்க, இருந்தால் ஒரு 10-30 மரத்துக்குள்ளே தான் இருக்குங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய மரம் ஆயிடுச்சு, காய் போட தான் இருக்குது. காடு வந்து நல்லா கிழக்கு செருவில் அமைஞ்சிருக்குதுங்க.
கிழக்கு சருவில் கிணறும் பார்த்திங்கன்னா ஜலமூலையில் வாஸ்துப்படி இருக்குதுங்க. ஊரடி தோட்டம். இதாங்க காட்டுக்காரர் வீடு. சரி சரி வீடு வந்து நடுக்காட்டுக்குள்ளே வந்து பாறை இருக்குதுங்க. அந்த பாறை பயன்படுத்தி இதாங்க அந்த பாறைக்கட்டுக்கு பயன்படுத்தி நடுவில் வந்து அவங்க வீட்டை கட்டிக்கிட்டாங்க. மற்றபடி சுற்றி வர எல்லாமே காடு தெளிவான காடுங்க. மண் தெளிவான மண். பாறை இந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் இல்லைங்க. அதனால தான் அவங்க இந்த பாறை இருக்கிற ஏரியாவிலேயே பார்த்து வீட்டை கட்டிட்டாங்க. இதில் ஒரு 10 சென்ட் அளவுக்கு அவங்க வீட்டை கட்டி அப்படியே ஒரு சாதாரணமாக நடுவில் காட்டுக்கு நடுவுலேயே இருந்துட்டாங்க. மற்றபடிக்கு மேலே பாருங்கள் காடு செம்மண் காடு. ஆனால் வர இந்த காடு வந்துங்க ஃபுல்லாமே இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இதில் வந்து செம்மண்ணுங்கிறது தெரியுது. கீழே வந்து நீங்கள் பாசம் பிடிச்சிருந்துச்சி. இது மேலே வந்து உங்களுக்கு செம்மண் தெரியுது. இதுதாங்க காட்டினோட வடகோட்டு இல்லைங்க. இதிலிருந்து ஒரே நேர் தாங்க, எந்த மூலையும் கெட்டாகலை. பாருங்கள் இது பக்கத்து காடு நீங்கள் பார்க்குறது. கீழே வந்து நாம் அப்படியே கிணறு பார்த்தோம்ல, அந்த கிணறு அந்த முருங்கை மரம் ஒன்று தெரியுதுல்ல, அந்த நேர் கிணறு. அதை நான் பார்த்தோம். நம்ம வீட்டு வழியாக வந்து கிராஸாக வந்துட்டேங்க. இந்த நிலம் வந்து 1 ஏக்கர் விலை வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. நேரில் உட்காந்து பேசினா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மூலையுமே கட் ஆகலை. நீங்கள் வீடியோவிலையும் எல்லாம் பார்த்தீங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சொல்ல மறந்துட்டேன், கிணறும் இருக்குதுங்க, 2 போரும் இருக்குது, சர்வீஸ் 10 HP சர்வீஸும் இருக்குதுங்க. காடு கிழக்கு சருவு காடு. விலை வந்து 1 ஏக்கர் 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சொட்டு நீர் பகுதி, சொட்டு நீர் பாசன வசதி போட்டு பண்ணிக்கிறாங்க. வேறு எதுவும் மறந்துட்டேனான்னு எனக்கு தெரியல. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.